அண்ணா நம்பர் ஒன்று இருக்குல்ல இருக்கு உன் நம்பர் இல்லாத ஆளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி முஹம்மதியா பள்ளிகள் 120வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் முதல் நிகழ்ச்சியாக இறைவணக்கம் கிராஸ் السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يضاعف له العذاب يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما والذين إذا ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மறுமை நாளில் அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும். மேலும் இழிவுபடுத்தப்பட்டவராக அதில் என்றென்றும் தங்கிவிடுவார். இப்பாவங்களில் இருந்து எவர் தௌபா செய்து விசுவாசமும் கொண்டு நற்செயலும் செய்தாரோ அவரை தவிர. எனவே அத்தகையோர் அவர்களுடைய தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றிவிடுவான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபை உடையவனாக இருக்கிறான். இன்னும் எவர் தௌபா செய்து நற்கர்மங்களையும் செய்கின்றாரோ அவர் நிச்சயமாக முற்றிலும் அல்லாஹ்வின் பாலை திரும்பி விடுகின்றார். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இரட்சகரின் வசனங்களை கொண்டு உபதேசிக்கப்பட்டால் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் அதன் மீது விழமாட்டார்கள். அதனை நன்குணர்ந்து அதன்படி நடப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வரவேற்புரை ஜனாப் ஏ ஆசிக் ரஹ்மான் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் முஹம்மதியா பள்ளிகளின் 120வது ஆண்டு விழாவில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம் தர்ம பரிபாலனா சபா தலைவர் ஹாஜி எம் தௌஃபீக் கரீம் பிஎஸ்சி அவர்களையும் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முஹம்மதியா பள்ளிகளின் ஆட்கால தலைவர் அல்ஹாஜ் ஏ முகமது யூசுப் அவர்களையும் முஹம்மதியா பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களையும் முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா உபதலைவரும் விழாக்குழு தலைவருமான ஜனாப் எம் முகமது மாலிக் அவர்களையும் முஹம்மதியா பள்ளிகளின் உபதலைவர் ஜனாப் ஹஜ் முகமது சலாவுதீன் அவர்களையும் முஹம்மதியா பள்ளிகளின் செயலர் ஹாஜி பி சாவுல் ஹமீத் அவர்களையும் மலேசியா வரிசை ஜுவல்லர்ஸ் நிறுவனரும் புரவலருமான ஹாஜி ஐ வரிசை முகமது அவர்களையும்
தமிழ் முஸ்லிம் பரிமாண பைத்துல்மால் தலைவர் ஜனாப் கே ரஹமத்துல்லா அவர்களையும், சிங்கப்பூர் நாட்ரிக் மெரிடைம் பிரைவேட் லிமிடெட் வைஸ் பிரசிடென்ட் திரு ஆர் ஆனந்தலிங்கம் அவர்களையும், ஜனாப் பி ரமீஸ் அகமது அவர்களையும், ஜனாப் எம் சாவுல் ஹமீத் அவர்களையும், பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் டி முகமது ரிபாய் அவர்களையும், முஸ்லிம் தர்ம பரிமாண சபா உபசெயலர் ஜனாப் ஏ சையத் அபுதாஹிர் அவர்களையும், ஒய்எம்டிகே தலைவர் ஜனாப் ஏ அசாருதீன் அவர்களையும், ஒய்எம்டிகே செயலர் ஜனாப் எம் முகமது ரிஸ்வான் அவர்களையும், துவக்க உரை ஆற்ற உள்ள முஸ்லிம் தர்ம பரிமாண சபா செயலர் ஜனாப் ஏ சையத் அகமது கபீர் அவர்களையும், ஆண்டறிக்கை சமர்ப்பிக்க உள்ள முகமதியா மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜனாப் பி ஜவார் அலி எம்எஸ்சி எம்எட் எம்பில் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க உள்ள முகமதியா பள்ளிகளின் தாளாளர் ஹாஜி பி சால் ஹமீத் கனி பிஎஸ்சி பிஜிடி பிஎம் அவர்களையும், ஜமாத் மற்றும் முகமதியா பள்ளிகளின் நிர்வாக குழு கௌரவ ஆலோசகர் ஏ அகமது கபீர் அவர்களையும், சிறப்புற ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்க நிறுவனர் கல்வியாளர் டி எம் என் சலீம் எம்ஏ அவர்களையும், நன்றியுரை ஆற்ற உள்ள முகமதியா பள்ளிகளின் உதவி தலைமை ஆசிரியர் திரு சுரேஷ் பாபு அவர்களையும், ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் ஜனாபா யு சாஜிதாபானு லிட்டரேச்சர் பிஎட் அவர்களையும், மற்றும் ஜமாத்தார்கள் சுற்று வட்டார கிராம தலைவர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், வாலிப தோழர்கள், ஊர் பொதுமக்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் விழா குழுவினரின் பொருளாளர் எம் கமருதீன் அவர்கள், ஒய் சீனியனிகான் அவர்கள், எம் ரஹ்மத் அலி அவர்கள், ஏ ஹசானுதீன் அவர்கள், கே சையத் முகமது அவர்கள், கே முகமது இர்சாத் பிடி ஆகியோரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சையத் அகமது கபீர், செயலர் முஸ்லிம் தர்ம பரிமாணம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் எல்லோர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. முகமதியா பள்ளிகளின் 120வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம் தர்ம பரிமாண சபாவின் தலைவர் ஹாஜி முகமது அப்துல் கரீம் அவர்களும், மேடையில் அமைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், கண்ணியமிக்க ஜமாத்தார்களுக்கும், அன்பான பெற்றோர்களுக்கும், சுற்றுவட்டார கிராம தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், நாட்டின் எதிர்கால குருகளாகிய மாணவ செல்வங்களுக்கும், எம் ஜமாத்தின் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக விளங்கும் வாலிப முஸ்லிம் தமிழ் கழக செயல் வீரர்களுக்கும், தொப்புள் கொடி உறவுகளுக்கும் நன்றி கலந்த சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் சித்தார்கோட்டை ஜமாத் செயலாளர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி என்பது அறிவின் ஆலயம். அதை கட்டித்தந்தவர்கள் கல்வி என்னும் ஒளியை பரப்பியவர்கள். சங்ககால கடைகள் வல்லைகளைப் போல எங்கள் ஊருக்கும் வல்லல்கள் இறைவன் தந்துள்ளார். அதற்காக எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் நமது ஊருக்காகவும், மார்க்கத்திற்காகவும், உலக கல்விக்காகவும் பொருளாதார உதவி செய்து சேவை செய்த கல்வி தந்தை என்று நம் எல்லோராலும் போற்றப்பட்ட காலஞ்சென்ற எஸ் கஸ்தகீர் தங்கத்தா அவர்களை நினைவுற கடமைப்பட்டுள்ளோம். இதேபோல் கல்லூரிக்கு நிகரான பல கட்டிடங்களை கட்டித்தந்த நமது முகமதியா பள்ளிகளின் வாய்க்கால தலைவர் ஆனா முகமது யூசுப் அவர்களின் சேவைகளையும் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வதற்கேற்ப மார்க்கத்திற்காகவும் உலக கல்விக்காகவும் தன் செல்வத்தை எல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் முகமதியா பள்ளிகளின் தலைவர் வல்லல் எஸ் பி ஷாஜஹான் பாபு அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். தான் கடந்த மண்ணிற்காகவும் தான் பயின்ற பள்ளிக்காகவும் மதிப்பிற்குரிய எனது உடற்கல்வி ஆசிரியர் காலஞ்சென்ற திரு ராஜமுத்து அவர்களுக்கு அருந்தவ புலவர் ஆனந்தலிங்கம் அவர்கள் நம் பள்ளிக்காகவும் ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் வழங்கிய பொருள்களிலும் ஆற்றிய சேவைகளும் அளவிட முடியாதது. தற்போது கூட முகமதியா ஸ்கூலுக்காக ஒரு புதிய கட்டிடத்தை கட்ட இசைவு தந்து அந்த பணிகள் நடந்து வருகின்றது. இந்த தருணத்தில் திரு ஆனந்தலிங்கம் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். அங்குள்ள மாணவர்களே, இவ்விழாவில் கதாநாயகர்கள் நீங்கள்தான். நீங்கள் வெல்லும் பரிசுகள், நிகழ்த்தும் கலை நிகழ்ச்சிகள், கற்ற அறிவு, பெற்ற அனுபவம்,
இதையெல்லாம் அனைவரின் முன்னும் பெருமையாக வெளிப்படும். இன்றைய மேடை உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் பொற்காலம். நம் பள்ளியின் வளர்ச்சிக்கு அரும்பணி ஆற்றிக்கும் ஆசிரியர்களின் உழைப்பிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மாணவர்களை கல்வியில் மட்டுமல்ல நல்ல மனிதர்களாக உருவாக்கும் பணியை தொடர்ந்து செய்து வரும் ஆசிரியர்கள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியவர்கள். அன்பான பெற்றோர்களே, எப்போதும் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நம் பிள்ளைகளாக உருவாக்குவதற்காக நேரத்தை செலவிட வேண்டும். எந்த குழந்தைகள் நல்ல குழந்தைதான் இம்மண்ணில் கிடைக்கவில்லை. அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கிறீரே. ஆகவே பெற்றோர்கள் கவனங்கள் செயல்பட்டு தம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வளர்த்த உதவிடுமாறு கற்றுக்கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் வருகை இந்த நாளிற்கு மிகுந்த சிறப்பு சேர்க்கின்றது. உங்களின் வாழ்த்துக்களும் வழிகாட்டுதலும் நிச்சயம் மாணவர்களின் எதிர்காலத்தை மேலும் உயர்த்தும். இன்றைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் மாணவர்களின் அறிவு, கலை, பண்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றின் கலவையாக இருக்கும். இந்த இனிய தருணத்தில் நம் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியை மிகுந்த மகிழ்ச்சிகளும் பெருமிதத்துடனும் துவக்கி வைப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு பேச்சாளர் கல்வியாளர் CMN சலீம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மட்டும் தற்போது சிறப்பு பேச்சாளர் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதலாம் பருவ இடைத்தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் 7ஆம் வகுப்பிற்கு சென்ற கல்வியாண்டின் முழு ஆண்டு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் கல்வி பரிசுகள் தற்போது வழங்கப்படுகிறது. 6th A முதல் இடம் இரா அகமது ரிஃபாய். இரண்டாம் இடம் முகமது யாசிர். 6th B முதல் இடம் அஸ்கியா இம்ரோஜியா. இரண்டாம் இடம் சு ஜீவிகா. 6th C முதல் இடம் ஜே சரபின் மிஸ்ரா. இரண்டாம் இடம் கு அஜய் தக்சி. மேற்கண்ட பரிசுகள் சித்தாரி அரபிக் கல்லூரி நிறுவனர் அல்காஜ் சையது முகமது புகாரி ஆலியம் அவர்களால் தன் தந்தை மர்ஹூம் இப்ராஹிம் ஹசரத் அவர்கள் நினைவாக இப்பரிசு அளிக்கப்பட்டது. 7th A முதல் இடம் தவ் அகமது அப்ராஸ். இரண்டாம் இடம் வா தரணீஸ் கண்ணா. 7th B முதல் இடம் ஜ சப்ரின் சிவாயா. இரண்டாம் இடம் சையத் அலி பாத்திமா. மேற்கண்ட பரிசுகள் தகப்பனார் மர்ஹூம் SK அகமது ஜலாலுதீன் முன்னாள் போஸ்ட் மாஸ்டர் அவர்களின் நினைவாக அன்னாரது மகள் முகமதியா மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியை ஜனாபா ஜெசிமா பேகம் அவர்களால் வழங்கப்பட்டது. 7th C முதல் இடம் ஃபாத்திமா அஃப்ரா. இரண்டாம் இடம் முகமது சாலிம். மேற்கண்ட பரிசுகள் அத்தத்தா மர்ஹூம் BKMS துல்கர்னை அத்தமா மர்ஹூமா ஹாலிதா பான் அவர்களின் நினைவாக அன்னாரது பேரன்கள் ஜனாப் ஹாலிதுல் ஃபர்சான் ஜனாப் ஹிதாயத் கிர்மாஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசு வழங்கிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் ஜனாப் பி ஜவஹர் அலி MSc MAd MPhil அவர்கள். ஆண்டறிக்கை 2024-25 இந்த இனிய மாலை வேளையில் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் முகமதியா பள்ளிகளின் 120வது ஆண்டு விழா அனைவருக்கும் எனது பணிவான சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நமது பள்ளியின் 24-25ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இந்த இனிய தருணத்தில் என் பள்ளியின் முன்னாள் ஆய்க்காளர் தலைவர் சமுதாய வழிகாட்டு மருத்துவர்
CNN ரஸ்தகீர் அவர்களை இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் என்ற முறையில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். எம் பள்ளியின் அனைத்து வளர்ச்சிகளுக்கும் அவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அவர்கள் கல்விக்காகவும் மாணவ சமுதாயத்திற்காகவும் செய்த அளப்பரிய உதவி மற்றும் பெயர் சொல்லும் அளவுக்கு மறுமை வாழ்வுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இறைவன் உணர்வு புரிவானாக. இந்த கல்வியாண்டு துவங்கியதில் 471 மாணவர்களும் 363 மாணவிகளும் ஆக மொத்தம் 834 மாணவ மாணவியர்கள் கல்வி கற்று வருகின்றனர். அரசு பொதுத் தேர்வுகள் 24-25 கல்வியாண்டில் 102 மாணவ மாணவியர் SSLC அரசு பொதுத் தேர்வு எழுதினர். இதில் 98 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்று 96 விழுக்காடுகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்களில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் 32 மாணவ மாணவரும் மதிப்பெண் பெற்றுள்ளனர். SSLC தேர்வில் நமது பள்ளி மாணவி பாவனா சக்சனா 500க்கு 485 மதிப்பெண் பெற்று முதலிடமும், மு அபிஷா எசப்பிரா 500க்கு 484 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடமும், மெஹரோஸ் இர்ஃபானா 500க்கு 480 மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடம் பெற்று நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 24-25 கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வில் எம் பள்ளி மாணவ மாணவியர் 116 பேர் தேர்வு எழுதினர். இதில் 114 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்று 98 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளனர். 500 மதிப்பெண்களுக்கு 18 மாணவ மாணவியர்கள் பெற்றுள்ளனர். ஜோஸ்னி லட்சுமி என்ற மாணவி 600க்கு 562 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், பிரிசிட்டா என்ற மாணவி 600க்கு 559 மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும், கீர்த்திகா மற்றும் பஹீமா ஸ்னோஃபர் ஆகியோர் 600க்கு 533 மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர். சாதனை நிகழ்த்த எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எம் பள்ளி ஆசிரியர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உன்னால் மட்டும் முடியும், உன் வாழ்வில் உண்டு இதயம் என்ற உள்ளுணர்வை மாணவ மாணவர்களின் மனதில் ஊட்டி கல்வி ஒளியில் மனிதம் வளர்க்கும் என் பள்ளி ஆசிரியர் 2024-25 ஆண்டில் +2 பொதுத் தேர்வில் ஜனாப் அப்பா சையது அஸ்ரா ரீனா கணித பயன்பாடு மற்றும் கணித பாடங்களில் ஒரு மாணவியை தனது பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற வைத்துள்ளார். SSLC பொதுத் தேர்வில் எம் பள்ளி ஆசிரியர்கள் ஜனாப் பி ஹுமாயூன் கபீர் அறிவியல் பாடத்தில் 3 மாணவிகளையும், திரு எஸ் செந்தில்குமார் அறிவியல் பாடத்தில் 4 மாணவிகளையும் தங்களது பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற வைத்துள்ளனர். மற்றும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல சாதனைகள் எம் பள்ளி மாணவர்களால் இனிவரும் கல்வியாண்டில் தொடர இறைவனிடம் வேண்டுகிறேன். இவ்வாண்டு 112 மாணவ மாணவியர் SSLC பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர் எண்ணிக்கை 147. இவர்கள் அனைவரும் முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு ஆசிரியர்கள் தங்களின் சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி வருகிறார்கள். இவர்களுக்கு 100% தேர்ச்சியினை இடையருளால் பெறுவார்கள் என்று நம்புகிறோம். தற்போது முகமதியா பள்ளிகளின் 1ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை அனைத்து வசதிகளிடம் ஆங்கில வழி கல்வி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. சென்ற கல்வியாண்டில் தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வில் ட்ரஸ்ட் எக்ஸாமில் 9ஆம் வகுப்பு எம் பள்ளி மாணவிகள் மு சுஷிதேவி, சப்ரானா பாத்திமா, நூருல் யாஸ்மின், முகமது அர்ஷாத் ஆகியோர் தேர்ச்சி பெற்று கல்வி உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள். மேற்கண்ட திறனாய்வு தேர்வுக்கு பயிற்சி அளித்த எம் பள்ளி ஆசிரியர்கள் ஜனாப் ஹுமாயூன் கபீர், சே அப்துல் காதிர், ஜெசிமா பேகம், கே பாலமுருகன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சென்ற கல்வியாண்டில் தேசிய திறனாய்வு தேர்வு NMMS 8ஆம் வகுப்பு எம் பள்ளி மாணவி ஆயிஷா சித்திகா தேர்ச்சி பெற்று வருடத்திற்கு ரூபாய் 12,000 வீதம், 4 வருடத்திற்கு ரூபாய் 48,000 வீதம் கல்வி உதவித்தொகையை பெற்று வருகிறார். மேற்கண்ட திறனாய்வு தேர்வுக்கு பயிற்சி அளித்த எம் பள்ளி ஆசிரியர்கள் ஜனாப் முகமது சுவைத், ஜனாப் அஜிதா பானோ, சே சாபிரா பேகம், திரு செந்தில்குமார் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டுத்துறை 24-25 கல்வியாண்டில் நமது பள்ளி மாணவர்கள் தேனியில் நடைபெற்ற கையெழுத்து பந்து போட்டி மற்றும் கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 2024 முதல் 25 கல்வியாண்டில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கலந்து கொண்டு தமிழக அரசிடமிருந்து பரிசுத் தொகையாக ரூபாய் 83,000 பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் சென்னையில் நடைபெற்ற மாநில போட்டிகளும் கலந்து கொண்டனர். 25-26 கல்வியாண்டு ராமநாதபுரம் குறுவட்டார அளவில்
14 வயது மற்றும் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நடைபெற்ற கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்று நம் பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். 25-26ஆம் கல்வியாண்டில் ராமநாதபுரம் குறுவட்டார அளவில் 14 மற்றும் 17 வயது மற்றும் 19 வயதுக்குட்பட்ட நடைபெற்ற கையுந்து பந்து போட்டியில் வெற்றி பெற்று நம் பள்ளிக்கும் மாவட்ட போட்டிக்கும் தகுதி பெற்றது. குறுவட்டார போட்டி அளவில் 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கு நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று நம் பள்ளி மாவட்ட போட்டிக்கு தகுதி பெற்றது. குறுவட்டார அளவிலான 19 வயதுக்குட்பட்டவர்கள் நடைபெற்ற பூப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று நம் பள்ளி மாவட்ட போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மேலும் குறுவட்டார அளவிலான 14 மற்றும் 17 மற்றும் 19 வயதிற்கு உட்பட்ட நடைபெற்ற தடகள போட்டியில் 19-13 மாணவர்கள் முதலிடம் பெற்று 2ஆம் இடம் பெற்ற மாணவ போட்டிக்கு தகுதி பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களையும் நம் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வியாண்டில் தொடரும் விளையாட்டுப் போட்டிகளிலும் எம் பள்ளி மாணவர்கள் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் என்று உறுதியளிக்கிறோம். இத்தகைய சாதனைகளை மாணவர்களை ஊக்கப்படுத்திய உடற்கல்வி ஆசிரியர் ஜனாப் அஜித் கனி அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தனித்திறமைகள் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட அளவில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி நம் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவி காசினி 2ஆம் இடம் பெற்று வெற்றி பெற்று 3000 ரூபாய் பரிசுத் தொகையும், நம் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவி அஜுருன் ராபியா 3 இடம் பெற்று வெற்றி பெற்று 2000 ரூபாய் தொகை பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். பல்வேறு உதவிகளும் பாங்கான பரிசுகளும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவ மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் பள்ளிக்கு பல வகையில் பேருதவியாக இருந்து வரும் நல்லுள்ளம் கொண்ட நமது பெருமக்கள் செய்யப்பட்ட வளர்ச்சி பணிகள் விவரம். முகமதியா மேல்நிலைப் பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழா தற்போது நடைபெற்றது. இதில் முதல் 3 தளங்கள் கொண்ட 6 வகுப்பறைகள் அமைத்து இந்த நம் பள்ளியின் தலைவர் ஜனாப் SD முகமது ஷாஜஹான் அவர்களுக்கு தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 24-25 கல்வியாண்டில் ஏழை மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டண நிதி 2,44,400 வழங்கிய நமது பள்ளியின் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் திரு ராஜமுத்து அவர்களின் புதல்வர், பள்ளியின் முன்னாள் மாணவர், சிங்கப்பூர் நாட்டிக் மேரிடைம் பிரைவேட் லிமிடெட் வைஸ் பிரசிடென்ட் திரு ஆனந்தலிங்கம் PG அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பள்ளி கட்டணம் செலுத்த வசதி இல்லாத மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணம் நிதியுதவி அளித்த தமிழ் முஸ்லீம் பரிபாலன பைத்துல் மால் மற்றும் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் மற்றும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் முகமதியா பள்ளிகளின் நிர்வாகக் குழு, ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் சார்பாக மனம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வள்ளல் பெருமக்கள் மூலமாக எண்ணற்ற உதவிகளை வழங்கும் ஏக இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். மேலும் என் பள்ளி மாணவ மாணவியர்கள் நலன் கருதி போக்குவரத்து வசதி செய்யும் பொருட்டு அருகில் உள்ள கிராமங்களுக்கு மாணவ மாணவர்கள் பள்ளிக்கு பாதுகாப்பு வருவார்கள் வசதி ஏற்படுத்தி நிர்வாகத்தால் செய்து தரப்பட்டுள்ளது. முடிவுரை. இவ்வாறு 120 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்ட பாரம்பரியமும் சிறப்புமிக்க இப்பள்ளி பல துறைகளிலும் முன்னணியில் வகிக்கவும் மேன்மேலும் சாதனை நிகழ்த்தவும் ஏக இறைவனை நோக்கி இருகை ஏந்தி துவா செய்கிறோம். மேலும் பள்ளியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் செயல்பாடுகளுக்கும் எமது உறுதுணையாக இருக்கும் நமது தாய் சபை முஸ்லீம் தர்ம பரிபாலன சபாவிற்கும், பள்ளி நிர்வாகக் குழுவிற்கும், வாலிப முஸ்லீம் தமிழ் கழக தோழர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும், பள்ளியின் வயசுக்கு அயராது பாடுபடும் நிர்வாக ஆசிரியர் பெருமக்களுக்கும், அயராது பாடுபடும் அலுவலக நண்பர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நம்ம பள்ளியின் முன்னாள் மாணவர் வி கருத்தபாண்டி அவர்களுக்கு நமது விழாக்குழு தலைவர் எம் முகமது மாலிக் அவர்கள் பொன்னாடை கொட்டி கௌரவிப்பார்கள். இல்ல சிம்மின் வரணும் யார் மட்டும் டைப் பண்ண வீடியோ ஓகே ஓடுறேன். தன் வீட்டை விட பெரியது தன் உள்ளத்தின் கருணையே. தன் வாழ்வை விட மதிப்பானது பிறருக்கு வழங்கும் கல்வியே. ஒவ்வொரு கல்லும் சொல்லும் கதை, கல்வியே வாழ்வின் ஒளி என்று. ஒவ்வொரு சுவடும் நினைவு கூறும்
வள்ளலின் தியாகம் நிலைத்திருக்கும் என்று. மாணவன் புத்தகம் திறக்கும் தருணம் மாமேதை விதைத்த விதை மலரும். தன் செல்வம் தன் புகழல்ல, சமுதாயம்தான் புகழ் என பெருந்தன்மை காட்டி வாழ்கிறார் பேரொளி தந்த வள்ளல் என நன்றியுடன் நாமும் போற்றி கூறுவோம். நற்றுணை வள்ளல் நம்மிடையே வாழுகிறார் என்றும். முகமதிய மேல்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தந்த பள்ளிகளின் தலைவர் இளம் வள்ளல் ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களுக்கு முகமதிய பள்ளிகளின் நிர்வாக குழு சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ரெண்டாயிரத்தி 25-26 நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு முதலாம் பருவ இடைத்தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் 8, 9, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு சென்ற கல்வியாண்டின் முழு ஆண்டு தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலும் கல்வி பரிசுகள் தற்போது வழங்கப்படுகிறது. 8th A முதலிடம் ஆ முகமது அஷ்ரப். பரிசுகளை நமது ஜமாத் தலைவர் முகமது தௌஃபீக் கரீம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2ஆம் இடம் கு ஜீவநாதன். 8th B கா சபீனா பேகம். 2ஆம் இடம் கா லமியா ரிஃபா. 8th C முதல் இடம் ஜே முகமது ஹசீம். 2ஆம் இடம் மு உம்முல் ஃபாத்திமா. 9th A முதல் இடம் மு முகமது சீனி ஆசுதீன். 2ஆம் இடம் மு நபி சிக்ரம். 9th B முதல் இடம் ஆயிஷா சித்திகா. 2ஆம் இடம் கோ ஸ்ரீஹரிணி. 9th C முதல் இடம் மா பர்கத் ரிஃபா. 2ஆம் இடம் சே ரகசியா. மேற்கண்ட பரிசுகள் தகப்பனார் மருகோம் வானா மீயனா மூனா ஆனா முகமது காசி, சகோதரர் மருகோம் ஹிதாயத்துல்லா அவர்கள் நினைவாக ஜனாப் மு அப்துல் ரசாக் அவர்களாலும், தந்தை மருகோம் ஹாஜி அகமது இப்ராஹிம் மட்டம் அவர்கள் நினைவாக ஜனாப் அக்பர் ஜஹாங்கீர் அவர்களாலும் அளிக்கப்படுகிறது. பரிசுகள் வழங்கிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பள்ளிகளின் தலைவர் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 10th A முதலிடம் மு அசீம் ராஜா. 2ஆம் இடம் கா முகமது அர்ஷத். 10th B முதலிடம் கா நூருல் யாஸ்மின். 2ஆம் இடம் ருத்மா தாஜினி. 10th C முதலிடம் து சஃப்ரானா ஃபாத்திமா. 2ஆம் இடம் கு பப்னா சிகாமா. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருகம் முகமது அலி ஜின்னா அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் எம் சாவுல் ஹமீது ரெஸ்டாரண்ட் ஹமீத் மலேசியா அவர்களால் வழங்கப்பட்டது. 11th A முதலிடம் மு நூறு சாலிஹா அரசி. 2ஆம் இடம் சே அஸ்மின் சமிகா. 11th B முதலிடம் பா சக்சனா. 2ஆம் இடம் மு ரபீன் சித்தார்.
மேற்கண்ட பரிசுகள் மர்ஹூமா குரைஷா அம்மாள் அவர்கள் நினைவாக அன்னாரது பேரன் இன்ஜினியர் ஜனாப் எம் காதர் ரிஸ்வான் டிசி அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தொடர்ந்து பள்ளிகளின் தாளாளர் எம் சாவு கமித் தனி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 11th சி முதலிடம் ஆ மன்சூர் அலி, இரண்டாம் இடம் கா ரோஹித், மேற்கண்ட 11th டி முதல் இடம் கா நூருல் அனிசா, இரண்டாம் இடம் சே ரூபஸ்ரீ. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் நெய்னா முகமது அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் என் அகமது மைதீன் அவர்களால் வழங்கப்பட்டது. 12th ஏ முதல் இடம் சா ஜுனைதா நஜிமா சரீன், இரண்டாம் இடம் தா நபிலா நூரைன், 12th பி முதல் இடம் மு ஹசானா பாஹிரா, இரண்டாம் இடம் தி ராபியா சுல்தானா, 12th சி முதல் இடம் மு முகமது சஹீத் யாசின், இரண்டாம் இடம் கா அஜய் கிருஷ்ணன். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் இன்ஜினியர் ஜே அபுல் ஹசன் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் டாக்டர் JAS நிஜாம் அவர்களால் வழங்கப்பட்டது. 12th டி முதல் இடம் நீ ஜப்ரீன் விசா, இரண்டாம் இடம் ப ஹரிதா பாத்திமா. மேற்கண்ட பரிசுகள் ஐசோடம்ஸ் நிறுவனர் ஹாசன் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தாளாளர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை வழங்குமாறு ஜமா செயலர் செய்யர் அமர் கபீர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடப்பு கல்வியாண்டில் சிறந்த மாணவர்களுக்கான பரிசுகள் ஜனாப் என் சுல்தான் சையது இப்ராஹிம் அவர்களால் 2025-26 நடப்பு கல்வியாண்டில் பள்ளியின் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் மொத்த மாணவர்கள் சிறந்த மாணவருக்கு அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் ஆ வாசிம் கான். சிறிய தாயார் மர்ஹூமா நூர்ஜஹான் அவர்கள் நினைவாக ஜனாப் எம் முகமது காசிம் அவர்களால் நடப்பு கல்வியாண்டில் பள்ளியின் 6ஆம் வகுப்பு ஆவணா பிரிவில் மொத்த மாணவ மாணவியரில் சிறந்த மாணவிக்கு அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி கா கரிஸ்மா ஸ்ரீ. தந்தை மருமம் ஏ கிசார் முகமது மற்றும் தாயார் மர்ஹூமா சித்தி சைதுன் பேகம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் கே நபுபர் அலி அவர்களால் நடப்பு கல்வியாண்டில் பள்ளியின் 6ஆம் வகுப்பு இ பிரிவில் மொத்த மாணவ மாணவியரில் சிறந்த மாணவருக்கு அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி மு ரசானா பாத்திமா. நடப்பு கல்வியாண்டில் 7ஆம் வகுப்பில் ஆ பிரிவில் மொத்த மாணவர்கள் சிறந்த மாணவருக்கு மூனா ஆனா கூனா முகமது கலீல் ரஹ்மான் அவர்களின் நினைவாக அன்னாரது மருமகன் ஜனாப் பி சர்தார் அகமது ரிஹானி அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் மு முகமது உபேஸ் அல் சாசி. நடப்பு கல்வியாண்டில் 7ஆம் வகுப்பில் ஆவணா பிரிவில் மொத்த மாணவியரில் சிறந்த மாணவியருக்கு அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி ஆ மாஹிரா சஜா. மேற்கண்ட பரிசுகள் தகப்பனார் மருமம் எம்.ஐ. துல்கீபுல், தாயார் மர்ஹூமா ஐ ருக்கையா பீவி ஆகியோரின் நினைவாக மகன் ஜனாப் டி யாபித் அவர்களால் வழங்கப்பட்டது. ஒய் ஹலிகுல் ஜமான் மகன் ஜனாப் கே முகமது ஜியாவுர் ரஹ்மான் அவர்களால் நடப்பு கல்வியாண்டில் 7ஆம் வகுப்பில் இ பிரிவில் மொத்த மாணவ மாணவியரில் சிறந்த மாணவருக்கு அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் கா கமலேஷ். நடப்பு கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பில் ஆ பிரிவில் மொத்த மாணவர்கள் சிறந்த மாணவருக்கு PIS சபாமல் அவர்களின் நினைவாக அன்னாரது பேரன் ஜனாப் பி சர்தார் அகமது ரிஹானி அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் மு ஹைருல் நபீஸ். நடப்பு கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பில் ஆவணா பிரிவில் மொத்த மாணவியரில் சிறந்த மாணவியருக்கு அளிக்கப்படும் பரிசு இப்பரிசு ஜனாபா டி புஸ்ரா கபிலா அவர்களால் தனது அத்தத்தா மருகம் M.A. துல்கிபுல் மற்றும் அத்தமா மருகுமா ருக்கையா பீவி அவர்கள் நினைவாக வழங்கப்படுகிறது. சிறந்த மாணவி ஆ சலிகா. நடப்பு கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பில் இ பிரிவில் மொத்த மாணவியரில் சிறந்த மாணவியருக்கு மருகம் ஹாஜி ஐ அமானுல்லா கான் அவர்கள் நினைவாக அன்னாரது பேரன் ஜனாப் எஸ் ஜெயினுல் ரிசால் கான் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி ஞா தன்சிகா. நடப்பு கல்வியாண்டில் பள்ளியின் 9ஆம் வகுப்பு ஆவணா மற்றும் ஈனா பிரிவில் மொத்த மாணவ மாணவியரில் சிறந்த மாணவ மற்றும் மாணவிக்கு ராஜீவ்காந்தி நினைவு பரிசு வழங்குபவர்
இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஜனாப் ஏஆர் துல்கீப் அவர்கள் 9th A முதல் சிறந்த மாணவர் ரா கூடி முகிலன். 9th B சிறந்த மாணவி பை மதினா ஜாஸ்மின். 9th C சிறந்த மாணவி தாஜ் ஜசீலா. பரிசுகள் வழங்கிய ஜமாத் செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் செயலர் இ சால் கமீத் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடப்பு கல்வியாண்டில் பள்ளியின் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் மொத்த மாணவர்கள் சிறந்த மாணவருக்கு அல்ஹாஜ் பா நசீர் கான் அவர்களால் தாயார் மர்ஹூமா இ சகதுனா பீவி அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் சே அகமது அன்வர். நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு ஆவணா பிரிவில் மொத்த மாணவியரும் சிறந்த மாணவியருக்கு ஜனாப் எஸ் காதர் சகுருதீன் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி மா பிரித்திகா. நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியின் 10ஆம் வகுப்பு இ பிரிவில் மொத்த மாணாக்கரில் சிறந்த மாணவிக்கு மர்ஹூம் BNA உமர்கான் அவர்கள் மற்றும் மர்ஹூம் ஜுபேர் கான் அவர்களின் நினைவாக ஜனாப் உமர் கரீம் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி மு சுசி தேவி. நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியின் 11ஆம் வகுப்பில் அனைத்து பிரிவில் மொத்த மாணவ மாணவியரில் சிறந்த மாணவ மற்றும் மாணவிக்கு தந்தை மர்ஹூம் நெய்னா முகமது அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் என் அசன் இப்ராஹிம் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு 11th A சிறந்த மாணவர் உ அகமது கபீர். 11th B சிறந்த மாணவி நா காவியா ஸ்ரீ. 11th C சிறந்த மாணவர் சே அபிக் மீரான். 11th D சிறந்த மாணவி ஹா நூருல் ஸ்டிஃபானா. நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பில் அனைத்து பிரிவில் மொத்த மாணவ மாணவரில் சிறந்த மாணவ மற்றும் மாணவிக்கு தந்தை மர்ஹூம் இ கிசார் முகமது மற்றும் தாயார் மர்ஹூமா சித்தி ஜெய்தூன் பேகம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் கே புர்கான் அலி அவர்களால் அளிக்கப்படும் பரிசு 12th A சிறந்த மாணவி ஆ ஜூகி சபீன். 12th B சிறந்த மாணவி ஜா ஃபாத்திமா. 12th C சிறந்த மாணவர் பி அஸ்வின் ராஜ். 12th D சிறந்த மாணவி சா ஹாதுசியா. பரிசுகள் பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை விழாக்குழு தலைவர் என் முகமது மாலிக் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நம் பள்ளியில் தொடர்ந்து பயின்று வரும் மாணவ மாணவியர்களில் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கும் ஒருவருக்கு வழங்கப்படும் பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் பரிசு பெறுபவர் சு சாரதி கண்ணன் 12th C. மேற்கொண்ட பரிசுகள் புரவலர் ஜனாப் TSV ஆரிஃப் கான் அவர்களால் வழங்கப்பட்டது. நடப்பு கல்வியாண்டில் எம் பள்ளியின் மாணவர் தலைவர்களில் சிறந்த ஒருவருக்கு மர்ஹூமா எம் பாத்திமா சாரா அவர்கள் நினைவாக அன்னாரது பேத்தியும் முகமதியா மேல்நிலைப்பள்ளி கணினி ஆசிரியருமான ஜனாபா சீனி அசுரா ரீனா சையது இப்ராஹிம் அவர்களால் அளிக்கும் பரிசு சிறந்த மாணவ தலைவர் ரா சீனி ஹாஜர் நஜ்லா 12th B. நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியின் மாணவர் தலைவருக்கு மர்ஹூமா ஆர் ரோசன் பேகம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகளும் முகமதியா மேல்நிலைப்பள்ளி கணினி ஆசிரியருமான ஜனாபா சீனி அசுரா ரீனா சையது இப்ராஹிம் அவர்களால் அளிக்கும் பரிசு பள்ளி மாணவ தலைவர் மு அகமது சபி 12th A. முகமதியா மேல்நிலைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் விளையாட்டுகளில் ஆர்வமும் திறமையும் உடைய மாணவருக்கு வாலூர் ஜனாப் அகமது சுல்தான் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் ஜா முகமது கமாலுதீன் 12th A. முகமதியா மேல்நிலைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் விளையாட்டுகளில் ஆர்வமும் திறமையும் உடைய மாணவிக்கு வாலூர் ஜனாப் அகமது சுல்தான் அவர்கள் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி ரூ நவ்ரீன் தௌஹீதா 12th D. நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியின் 12ஆம் வகுப்பில் அனைத்து பிரிவில் மொத்த மாணவ மாணவியர்கள் சிறந்த மாணவ மற்றும் மாணவிக்கு தந்தை மர்ஹூம் எம் ஹைதர் அலி அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் காதர் மீதின் MC அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் சா கௌதம் ராஜ் 12th B. சிறந்த மாணவி ரூ நவ்ரீன் தௌஹீதா 12th D.
நடப்பு கல்வியாண்டில் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்ற ஹவுஸ் கேப்டனுக்கான பரிசு பெறும் மாணவர் ஆ சுல்தான் அகமது 12th A. நடப்பு கல்வியாண்டில் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்ற ஹவுஸ் கேப்டனுக்கான பரிசு பெறும் மாணவி ரா சாதனா 12th A. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் வசந்த் இப்ராஹிம், தாயார் மருகுமா துர்கானிசா அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் ஜெயினுல் அபிதீன் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய விழாக்குழு தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை முன்னாள் தாளாளர் சக்கினீனா அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியில் மார்க்க கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவருக்கு ஜனாப் KSEMM ஜலீல் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவர் பா முகமது ஜெயினுல் அஸ்லான் 11th B. நடப்பு கல்வியாண்டில் நம் பள்ளியில் மார்க்கத்தில் சிறந்து விளங்கும் மாணவிக்கு மர்ஹுமா ஜன்னத்துல் பிர்தௌஸ் அவர்களின் நினைவாக அன்னாரது கணவர் ஜனாப் EK நௌபர் அலி அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சிறந்த மாணவி சே பௌஜானா ரிப்கா 11th D. ரெண்டாயிரத்தி 24-25 சென்ற கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ராமநாதபுரம் ராமசாமி பர்னிச்சர் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு பெறும் மாணாக்கர்கள் மு சுசிதேவி 10th C, டு சப்ரானா பாத்திமா 10th C, பா நூருல் யாஸ்மின் 10th B, கா முகமது அர்ஷத் 10th A. ஹலோ. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் முன்னாள் தாளாளர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் முன்னாள் செயலர் முஸ்தபா சார் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2024-25 சென்ற கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வில் மாணவ மாணவிகளை தேர்ச்சி பெற வைத்த ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் பரிசு பெறும் ஆசிரியர்கள் பா ஹுமாயூன் கபீர், சே ஜனாப் சே அப்துல் காதிர், ஜனாபா ஆ ஜசிமா பேகம் ஆசிரியை. மேற்கொண்ட பரிசுகள் தந்தை மருமம் முகமது அலி ஜின்னா அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் எம் சாவுல் மீது ரெஸ்டாரண்ட் ஹமீட்ஸ் மலேசியா அவர்களால் அளிக்கப்படுகிறது. பரிசுகள் வழங்கிய செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் உபதலைவர் சலாயின் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2024-25 சென்ற கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு தேசிய வருவாய் வழி மற்றும் திறனாய்வு தேர்வில் NMS தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிற்கு அளிக்கப்படும் பரிசு பெறும் மாணவி ஆ ஆயிஷா சித்திகா 9th B. மேற்கண்ட பரிசுகள் முகமதியா மேல்நிலைப் பள்ளியில் தையல் தொழிலாசிரியர் ஜனாபா ஆ சிக்கந்தர் ஆயிஷா பேகம் அன்னாரது கணவர் ஆசிரியர் மருமம் மோ மிர்சா முகமது கான் அவர்களின் நினைவாக அளிக்கப்படுகிறது. 2024-25 சென்ற கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு தேசிய வருவாய் வழி மற்றும் திறனாய்வு தேர்வில் NMS மாணவ மாணவிகளை தேர்ச்சி பெற வைத்த ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் பரிசு பெறும் ஆசிரியர்கள் ஜனாப் சி முகமது சுகை, ஜனாபா சி அஜிதா பானு, திரு சி செந்தில்குமார், ஜனாபா சாபிரா பேகம். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் முகமது அலி ஜின்னா அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் எம் சாவுல் மீது ரெஸ்டாரண்ட் ஹமீட்ஸ் மலேசியா அவர்களால் வழங்கப்பட்டது. பள்ளி அமைப்புகளில் பொது சேவையில் ஆர்வமும் திறமையுடனும் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நாட்டு நலப்பணி திட்டம் பரிசு பெறும் மாணவர் கா சிவசக்தி 12th C.
ரெட் கிராஸ் பரிசு பெறும் மாணவர் ஹ அப்துல் ரஹ்மான் 98. தேசிய பசுமை படை பரிசு பெறும் மாணவர் முகமது சலீம் காரின் 98. பாரத சாரணர் இயக்கம் பரிசு பெறும் மாணவர் ஆ சுல்தான் நூர்தீன் 10th A. மேற்கண்ட பரிசுகள் மருவம் எஸ் அப்துல்லா அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் ஆ கஜினி முகமது DME கிரீன் சிகே அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய அவர்களால் தனது தந்தையார் பள்ளிகளின் முன்னாள் ஆயுட்கால தலைவர் சமுதாய ஒளிவிளக்கு மருவம் அல்காசி தஸ்தகிர் அவர்கள் நினைவாக SSLC பொதுத் தேர்வில் 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் பணப்பரிசு ரூபாய் 1500. 3ஆம் இடம் ஆ மெக்ரோஸ் இர்பானா. ஜனாப் ஒய் முகமது சுலைமான் அவர்களால் அளிக்கப்படும் வெள்ளி பதக்கம். SSLC பொதுத் தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் முதலிடம் பா சக்சனா. ஜனாப் மு கமருதீன் அவர்களால் அன்னாரின் தந்தை மருவம் எஸ் முகமது மீரான் கனி மற்றும் மருவம் ஹாஜி சிங்கப்பூர் ஆ சாவுல் அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் வெள்ளி பதக்கம். SSLC பொதுத் தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் 3ஆம் இடம் ஆ மெக்ரோஸ் இர்பானா. SSLC பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் சிறப்பு பரிசு முதலிடம் பா சக்சனா. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருவம் மாவண்ணா சியனா ஆனா சவுகத் அலி தாயார் மருவமா குரைசா பேகம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகள் எஸ் கதீஜத்துல் ஜாரியா பேகம் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் தாளாளர் எம் சாவு தமிழ் கனி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜனாப் பீனா ஆனா சிகாபுதீன் அவர்களால் SSLC பொதுத் தேர்வில் தமிழ் மற்றும் கணித பாடத்தில் முதலிடம் பெற்றமைக்காக அளிக்கப்படும் பரிசு தமிழ் பாடத்தில் முதலிடம் பா சக்சனா. கணித பாடத்தில் முதலிடம் ஆ மெக்ரோஸ் இர்பானா. SSLC பொதுத் தேர்வில் ஆங்கில பாடத்தில் முதலிடம் பெற்றமைக்காக மருவம் தந்தை பீனா ஆனா காபண்ணா அகமது ஹைருதீன் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் பீனா ஆனா கானா ஆனா நூர்தீன் அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் பரிசு ஆங்கில பாடத்தில் முதலிடம் ஆ மெக்ரோஸ் இர்பானா. டாக்டர் ஜனாப் சே வாசிம் கான் அவர்களால் SSLC பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்றமைக்காக அன்னாரது தகப்பனார் மருவம் டாக்டர் அல்காத் ஆ சையத் இப்ராஹிம் அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் பரிசு அறிவியல் பாடத்தில் முதலிடம் பா சக்சனா ஆ மெக்ரோஸ் இர்பானா ஆ நசீபா தஸ்மீம். SSLC பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்றமைக்காக தந்தை மருவம் புர்கானுதீன் மற்றும் தாயார் மருகுமா அனிசா பேகம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன்கள் ஜனாப் ஜெயினுல் ஆபுதீன் ஜனாப் காதர் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு அறிவியல் பாடத்தில் முதலிடம் ஹா நூருல் அனிசா. ஜா ஃபாத்திமா ஜாஸ்மின் சே அஸ்மின் சமிகா. SSLC பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்றமைக்காக ஜனாப் எம் பைசல் நூருல் ஃபாத்திமா டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்களால் வழங்கப்படும் பரிசு சமூக அறிவியல் பாடத்தில் முதலிடம் பா சக்சனா. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தாளாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை விழாக்குழுவின் பொருளாளர் எம் கமருதீன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். SSLC பொதுத் தேர்வில் 500க்கு 480 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவியருக்கு அளிக்கப்படும் பரிசு பா சக்சனா 485 மதிப்பெண். ஆ மெக்ரோஸ் இர்பானா 480 மதிப்பெண்.
கா நசிவா தஸ்மீன் 475 மதிப்பெண். சே பௌஜானா ரிப்கா 473 மதிப்பெண். மு நூறு சாலிகா அரசி 471 மதிப்பெண். மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் எம் அப்பாஸ் அலி அவர்களால் வழங்கப்பட்டது. நூருல் அனிசா 469 மதிப்பெண். பாத்திமா ஜாஸ்மின் 467 மதிப்பெண். பூ சமா முபசிரா 460 மதிப்பெண். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமகன் அஜ்மீர் அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் யாசிர் அரபாத் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளி விழாக்குழுவின் பொருளாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை நமது ஜமாத் முன்னாள் தலைவர் தீனுல்லா கான் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். SSLC பொதுத் தேர்வில் 500க்கு 400 மதிப்பெண்கள் முதல் 449 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவ மாணவியருக்கு நம் முகமதியா பள்ளிகளின் தாளாளர் அல்காத் எம் சாவுல் ஹமீது கனி மற்றும் அவரது சகோதரர் எம் முகமது புர்கான் அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சே அஸ்மின் சமிகா 448 மதிப்பெண். கா கவிஸ்ரீ 448 மதிப்பெண். சார் கொஞ்சம் சென்டர் கொண்டு வாங்க. சே ரூபஸ்ரீ 446 மதிப்பெண். அங்காள சத்தீஸ்வரி 438 மதிப்பெண். மு தனிகா ஸ்ரீ 430 மதிப்பெண். சானியார் இலாகா 426 மதிப்பெண். அப்ரீன் சாஜிதா 423 மதிப்பெண். ஆசிகா பேகம் 422 மதிப்பெண். நூருல் சிஃபானா 422 மதிப்பெண். மு சையத் அஜாஸ் 420 மதிப்பெண். பரிசுகள் வழங்கிய முன்னாள் தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை நமது ஜமாத் கமிட்டி உறுப்பினர் ஜான்சன் சேவன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சே கனிசா 415 மதிப்பெண். சா முகமது சமீக் 414 மதிப்பெண். பா முகிலா ஸ்ரீ 412 மதிப்பெண். சா பதுகுன் நசுகா 411 மதிப்பெண். ஜூ ஜன்னத்துல் ராபியா 407 மதிப்பெண். வா பித்தியன் லீரா 405 மதிப்பெண். ஆனா லைட்டா ஜூம் பண்ணி வெயிட்னஸ் தொட்டு வெயிட்னஸ் இப்படி ஓகே. சே அனுஷ்கா 404 மதிப்பெண். மு சமீம் ஹூம்னா 403 மதிப்பெண். பா முகமது ஜெயினுல் அஸ்லாம் 403 மதிப்பெண். பே ராகுல் 403 மதிப்பெண். பரிசுகள் வழங்கிய நமது ஜான்சன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை நம்ம ஜமாத் தலைவர் முகமது தௌஃபீக் கரீம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2024-25 கல்வியாண்டில் மேல்நிலை பொதுத் தேர்வில் நம் பள்ளியின் மாணவ மாணவியர் பெற்ற வெற்றிக்கான பரிசுகள் மருமகன் எம் இனாயத்துல்லா கான் அவர்களின் நினைவாக அன்னாரது சகோதரர் அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் பணப்பரிசு ரூபாய் 2500. முதலிடம் ரா ஜோஸ்னி லட்சுமி.
மருமம் எம் விநாயத்துல்லா கான் அவர்களின் நினைவாக அன்னாரது சகோதரர் அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் பணப்பரிசு ரூபாய் 2000. 2ஆம் இடம் சா பிரித்திகா. மருமம் எம் விநாயத்துல்லா கான் அவர்களின் நினைவாக அன்னாரது சகோதரர் அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் பணப்பரிசு ரூபாய் 1500. 3ஆம் இடம் சா கீர்த்திகா. தந்தை மருமம் இன்ஜினியர் ஜே அபுல் ஹசன் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் டாக்டர் JAS நிஜாம் அவர்களால் அளிக்கப்படும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் பணப்பரிசு ரூபாய் 1500. 3ஆம் இடம் சே ஃபஹிமா சனோபர். பரிசுகள் வழங்கிய ஜமாத் தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகள் நமது பள்ளியின் முன்னாள் தாளாளர் பக்கீர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியின் முன்னாள் தாளாளர் பக்கீர் நைனா முகமது அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவியருக்கு அன்னாரது பாட்டனார் மருமம் மூனா சையனா சீனி அகமது அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் வெள்ளி பதக்கம். முதலிடம் ரா ஜோஸ்மி லட்சுமி. ஜனாப் SNK சுல்தான் சாவுமீது அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2ஆம் இடம் பெற்ற மாணவியருக்கு அன்னாரின் தந்தை மருமம் ஹாஜி SM கமருல் ஜமான் AEAA லண்டன் மற்றும் மர்ஹூமா பாத்துமுத்து ஜோஹரா அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் வெள்ளி பதக்கம். 2ஆம் இடம் சா பிரித்திகா. பரிசுகள் வழங்கிய முன்னாள் தாளாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை நம் பள்ளியின் தலைவர் ஸ்ரீ முகமது ஷாஜஹான் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளியின் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் RK ராஜமுத்து அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் R ஆனந்தலிங்கம் அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கப்படும் வெள்ளி பதக்கம். 3ஆம் இடம் சா கீர்த்திகா. ஜனாப் PSK முகமது ரில்வான் அவர்களால் தந்தை மருமம் PS கிசார் முகமது மற்றும் தாயார் மருமமா சியனா தாமனா மரியம் பீபி அவர்கள் நினைவாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3ஆம் இடம் பெற்ற மாணவியருக்கு அளிக்கப்படும் வெள்ளி பதக்கம் சே ஃபஹிமா சனோபர். அதான் வந்துட்டானே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கும் சிறப்பு பரிசு. முதலிடம் ரா ஜோஸ்மி லட்சுமி. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் SM அமீன் முஸ்லீம் மற்றும் தாயார் மருகுமா மஹபூபா அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் SMA ஜெயினுலாதீன் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. அத்தத்தா மர்ஹூம் ஆனா முகமது அமீர் ஹம்சா, அத்தமா மர்ஹூமா ஆனா சரிபா பீவி, பள்ளியின் முன்னாள் எழுத்தர் தாப்பனார் மர்ஹூம் சுல்தான் அமீருதீன் ஆகியோரின் நினைவாக ஜனாப் S ஹமீது நூருல்லா அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு. பெறுபவர் ரா ஜோஸ்மி லட்சுமி. பரிசுகளை நம்ம சின்னப்பள்ளி முத்தவள்ளி அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மு ஹாசினி. மு சபிகா சப்ரீன். தந்தை மருமம் அப்துல் ரஹீம் அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் நம் பள்ளி அலுவலக பணியாளர் ஜனாப் சுல்தான் மைதீன் அவர்களால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆங்கில பாடத்தில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு. பெறுபவர் ரா ஜோஸ்மி லட்சுமி. ராமநாதபுரம் லிம்ரா மொபைல்ஸ் உரிமையாளர் ஹாஜி நபாஸ்கான் அவர்களால் தனது பாட்டனார் மருமம் பீனா ஆனா சையீத் அபுதாகி அவர்கள் நினைவாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு. பெறுபவர் ரா ஜோஸ்மி லட்சுமி. பரிசுகள் வழங்கிய சின்னப்பள்ளி முத்தவள்ளி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளர் முகமது ரிஃபாய் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜனாப் மானாகுனா
சேனா அப்துல் வதூது அவர்கள் தனது தகப்பனார் மர்ஹூம் மானகுனா சையத் அகமது கபீர் அவர்கள் நினைவாக 12ஆம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் பாடங்களில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு இயற்பியல் பா பிரதீபா, வேதியியல் சா பிர்த்திகா, ஜனாப் எஸ் அக்பர் அலி முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா தணிக்கையாளர் அவர்கள் 12ஆம் வகுப்பில் உயிரியல் பாடங்களில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு உயிரியல் மு நிக்தீஷ் குமார். தாப்பனார் மர்ஹூம் பீனா மியனா மூனா ஆனா முகமது காசிம், சகோதரர் மர்ஹூம் ஹிதாயத்துல்லா அவர்கள் நினைவாக ஜனாப் மு அப்துல் ரசாக் அவர்களாலும் தந்தை மர்ஹூம் ஹாஜி அகமது இப்ராஹிம் வட்டம் அவர்கள் நினைவாக ஜனாப் அக்பர் ஜஹாங்கீர் அவர்களாலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொருளியல் வணிகவியல் கணக்கு பதிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு பொருளியல் கு ஆயிஷத்துல் லத்தீஃபா, வணிகவியல் சா கீர்த்திகா, கணக்கு பதிவியல் சா கீர்த்திகா, பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு பெறுவர் ரா சக்தி ஈஸ்வரி. மேற்கண்ட பரிசு மாமா மர்ஹூமா காஜியானி பசரியா பீவி அவர்கள் நினைவாக அன்னாரது பேரன் ஜனாப் ஹஜ் காதர் மெய்தீன் எம்சி அவர்களால் வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி பயன்பாடுகள் பாடத்தில் முதலிடம் பெற்றவருக்கு அளிக்கும் பரிசு பெறுபவர் கு ஆயிஷத்துல் லத்தீஃபா. மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் எஸ் முகமது இஸ்மாயில் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் தாளாளர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவ மாணவியருக்கு தந்தை மர்ஹூம் முகமது அலி ஜின்னா அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் எம் சாவுல் ஹமீது ரெஸ்டாரண்ட் ஹமீத் மலசி அவர்களால் அளிக்கப்படும் பரிசு ஜோஸ்னி லட்சுமி 562 மதிப்பெண். சா பிரித்திகா 559 மதிப்பெண். சா கீர்த்திகா 533 மதிப்பெண். சே ஃபஹிமா சனோபர் 533 மதிப்பெண். மு நிக்தீஷ் குமார் 522 மதிப்பெண். மு அப்ரீனா பேகம் 521 மதிப்பெண். இன்ஜின் கரண்ட்ல அப்படிதான் டிஜியில் அப்படிதான் மின்னிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை ஏசியில் எடுக்கும், டிஜியில் பின்னதான் இன்ஜின் கரண்ட்னால மின்னதான். பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தாளாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை நமது பெரியவள்ளி முத்தவள்ளி அப்பாஸ்தா அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சே எஸ்தர் பேபி 517 மதிப்பெண். ஜா ஃபர்கானா சஃப்ரீன் 517 மதிப்பெண். மா திவ்யா 511 மதிப்பெண். கு ஆயிஷத்துல் லத்தீஃபா 511 மதிப்பெண். சே தாரணி 511 மதிப்பெண். பை பகுஜத் நபிகா 511 மதிப்பெண். பரிசுகள் வழங்கிய பெரியவள்ளி முத்தவள்ளி அவர்களுக்கு நன்றி. அடுத்து தொடர்ந்து பரிசுகளை நம்ம ஜமாத் உபசெயலர் சையத் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 500 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவ மாணவியருக்கு ஜனாப் எம் அப்பாஸ் அலி அவர்களால் அளிக்கப்படும் பரிசு சே குணதர்சினி 508 மதிப்பெண், மு ஹாசினி 506 மதிப்பெண், ஆ ரபியா சல்கா 504 மதிப்பெண், சி காருண்யா 503 மதிப்பெண், என் மருமகன் ஆ ரபியா சல்கா 504 மதிப்பெண், சி காருண்யா சி காருண்யா 503 மதிப்பெண், ஆ பூபதிராஜ் 501 மதிப்பெண், ஆ பிரதீபா 500 மதிப்பெண். பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு கு ஆயிஷத் லத்திபா. மேற்கண்ட பரிசு எம்ஜிஆர் நினைவு பரிசு வழங்குபவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சித்தாரங்கோட்டை கிளை செயலர் சையது முகமது அவர்களால் அளிக்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய ஜமாத் உப செயலர் அவர்களுக்கு நன்றி. அலியா செல்வமா கல்வி கல்வியை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தனது மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அளித்து 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் மற்றும் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு அவர்களது பாட ஆசிரியரால் அளிக்கப்படும் சிறப்பு ஊக்க பரிசு, கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு நம் பள்ளி கணினி அறிவியல் ஆசிரியை ஜனாபா சீனி அசுரா ரீனா அவர்களால் தனது மாமா மர்ஹூமா எம் பாத்திமா சாரா மற்றும் தாயார் மர்ஹூமா ஆர் ரோசன் பேகம் அவர்களால் நினைவாக அளிக்கப்படும் சிறப்பு பரிசு தங்க மோதிரம். பரிசினை பெறும் மாணவி கு ஆயிஷத்துல் லத்திபா. இப்பரிசினை பள்ளிகளின் தலைவர் அவர்களும் பள்ளிகளின் தாளாளர் அவர்களும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தங்க மோதிரம் பரிசனை பெறும் மாணவி கு ஆயிஷத்துல் லத்திபா. கணக்கு பதிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு நம் பள்ளி கணக்கு பதிவியல் ஆசிரியர் ஜனாபா எம் ஹமீதாபான் அவர்களால் தனது தந்தை மருமகன் முகமது சாதிக் அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் ரொக்க பரிசு ரூபாய் 2000. பரிசினை பெறும் மாணவி சா கீர்த்திகா. பள்ளியின் செயலாளர் அவர்களை பரிசுகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு பரிசு பா சக்சனா. ஆ மெஹ்ரோஸ் இர்பானா. ஆ நசீபா தஸ்மீம். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமகன் ஜமால் முகமது அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் இன்ஜினியர் ஜனாப் குத்துபுதீன் ஹைஃபை பில்டர்ஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. நூருல் அனிசா. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பாத்திமா ஜாஸ்மின். அஸ்மின் சமீகா. மேற்கண்ட பரிசுகள் இல்காம் டியூஷன்ஸ் அகாடமி சார்பாக நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஜனாப் அபு முகமது இப்ரான் பிஎட் அவர்களால் வழங்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்த மதிப்பெண்களில் முதல் 3 இடம் பெற்ற மாணவ மாணவியருக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு முதல் இடம் நீ ஜப்ரின் நிசா.
பரிசுகள் வழங்கிய ஜமாத் ஆடிட்டர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து பள்ளிவலசை கிராம தலைவர் தேவர் அவர்கள் பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாம் இடம் பா ஹதிஜா ஃபாத்திமா. மூன்றாம் இடம் மு ஹசானா பாகிரா. ரூ நௌரி தௌஹீதா. மேற்கண்ட பரிசுகள் சித்தார்கோட்டை வஃபா பெர்ஃபியூம் நிறுவனத்தாரால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கியதற்கு தொடர்ந்து பரிசுகளை நமது விழாக்குழு +2 மற்றும் SSLC அரசு பொதுத் தேர்வில் இறைவன் அருளால் பல சாதனைகளை நிகழ்த்திய சாதனை செல்வங்களாகிய மாணவ மாணவியருக்கு தலைமை ஆசிரியரின் சீரிய தலைமையில் உறுதுணையாய் இருந்து வழிகாட்டிய எம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், எம் பள்ளி மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் வகுப்பு வாரியாக 100% தேர்ச்சி பெற உறுதுணையாய் இருந்த ஆசிரியர்கள் விவரம். இப்பரிசினை முஸ்லிம் தர்ம பரிபாலன சபா தலைவர் ஹாஜி எம் முகமது தௌஃபிக் கரீம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி பி பசுபதி தமிழ் பாடம், ஜனாப் கே முகமது சலீம் ஆங்கிலம், திருமதி டி கௌரி ஆங்கிலம், ஜனாப் எம் அப்துல் லத்தீப் இயற்பியல், திருமதி ஆர் குறிஞ்சிமலர் வேதியியல், ஜனாபா எஃப் சையதா பைனூன் கணிதம், ஜனாபா ஹட் சீனி அசுராரீனா கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாடுகள். பரிசுகள் வழங்கிய நமது ஜமாத் தலைவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசினை நமது ஜமாத் செயலர் அவர்கள் ஜனாப் ஏ சையத் அகமது கபீர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜனாப் ஏ முஹைதீன் அப்துல் காதர் உயிரி விலங்கியல், திருமதி ஆரோக்கிய கரோலின் உயிரி தாவரவியல், ஜனாபா எம் ஹமிதா பானு கணக்கு பதிவியல், திருமதி கே பிரபா பொருளியல், செல்வி ஜி ஞான உதயா வணிகவியல். மேற்கொண்ட பரிசுகள் தந்தை மருவம் ஹாஜி முகமது மீரா அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஹாஜி எம் ஜவுஹர் அலி KL மலேசியா அவர்களால் வழங்கப்பட்டது. SSLC பொதுத் தேர்வில் வகுப்பு வாரியாக 100% தேர்ச்சி பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் விவரம். இப்பரிசினை முகமதியா பள்ளிகளின் தாளாளர் ஹாஜி எம் சாவுல் ஹமீத் கனி அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பரிசுகள் வழங்கிய ஜமாத் செயலர் அவர்களுக்கு நன்றி. திரு ஆ அந்தோனி தாமஸ் தமிழ், ஜனாபா பி ஆயிஷா பீவி தமிழ், திரு ஜான்சன் சாமுவேல் ஆங்கிலம், ஜனாபா பா பாத்திமா ஆங்கிலம், ஜனாபா ஆ ஜெசிமா பேகம் கணிதம், ஜனாப் பா ஹுமாயூன் கபீர் அறிவியல், திரு சி செந்தில்குமார் அறிவியல், ஜனாப் சி முகமது சுகை சமூக அறிவியல். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருவம் SA
அப்துல் ஹமீது தாயார் மருகுமா ஏ தவீதா கார்ட்டூன் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் மதினாஸ் மசாலா நிறுவனர் ஜனாப் ஏ முகமது சரிபுதீன் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் தாளாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசினை வழங்க முகமதியா பள்ளிகளின் செயலர் ஜனாப் பி சாவுல் ஹமீது அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியருக்கான பரிசு ஜனாப் ப ஹுமாயூன் கபீர், திரு சி செந்தில்குமார். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருகூம் முகமது பிலால் மற்றும் தாயார் மருகுமா ஹுசைனா பேகம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் காதர் ஜெயிலானி அவர்களால் வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியருக்கான பரிசு ஜனாபா ஹஜ் சீனி அஸ்ரா ரீனா. மேற்கண்ட பரிசுகள் டத்தோ ஏ சாவுல் ஹமீது மலேசியா அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய பள்ளிகளின் செயலர் அவர்களுக்கு நன்றி. 30 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி விளக்காய் முயற்சி தீர அரும்பணியாய் அறிவு தீபம் ஏற்றியவர்களே, மாணவ மனதில் விதைத்தீர்கள் மதிப்பும் நல்லொழுக்க விதைகளையும். அறிவை மட்டுமல்ல வாழ்வின் சாலைகளையும் அறிந்தது போல் காட்டி தந்தீர்கள். காலம் சென்றாலும் கற்றோர் எண்ணிக்கை கடலென பெருகிடும். உங்கள் உழைப்பால் நாட்டின் செல்வம் நன்மை பரவிடும். பாடம் கற்பது தொழில் அல்ல, பக்தி நிறைந்த பணி. அதனை வாழ்நாள் முழுவதும் செய்து உங்கள் பெயர் நிலைத்தது மணி. இன்று இந்த நாளில் நாங்கள் சொல்லுவது நெஞ்சார்ந்த வாழ்த்து வார்த்தைகள். நீங்கள் விதைத்த நல்ல கல்வி நூற்றாண்டுகள் நினைவில் நிற்கும் சான்றுகள். நம் பள்ளியில் இந்த கல்வியாண்டோடு பணி நிறைவு பெறவிருக்கும் ஆசிரியருக்கு அளிக்கப்படும் பரிசு இந்த பரிசினை முகமதியா பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்.டி. முகமது ஷாஜஹான் அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜனாப் சி ஷாஜஹான் சலீம் இடைநிலை உதவி தலைமை ஆசிரியர் இந்த கல்வியாண்டோடு பணிவு நிறைவேற இருக்கிறார். அவர்களுக்கு பலத்த கரகோஷத்தோடு முப்பத்தி 33 ஆண்டுகள் நமது பள்ளியில் பணியாற்றி இருக்கிறார்கள். மேற்கண்ட பரிசுகள் மருகும் ஜமால் முகமது மற்றும் மருகுமா ரபிகா பிவி அவர்களின் பேத்தி ஜனாபா டாக்டர் கே அஸ்ரா சிபாயா பிஎஸ்சி பிஎல் எல்எல்எம் பிஹெச்டி புரொஃபசர் கவர்மெண்ட் லா காலேஜ் ராமநாதபுரம் அவர்களால் அளிக்கப்பட்டது. நம் பள்ளியில் 2026-27ஆம் ஆண்டின் கல்வியாண்டின் தொடக்கத்தில் பணி நிறைவு பெறவிருக்கும் ஆசிரியருக்கு அளிக்கப்படும் பரிசு ஜனாப் ப ஜவஹர் அலி தலைமை ஆசிரியர் முகமதியா மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. உங்களுடைய கைத்தட்டலை மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் ஃபாரூக் அண்ட் ஜன்ஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. முப்பத்தி 2 வருடங்கள் ஆசிரியர் பணி. ஜனாபா ஆ சிக்கந்தர் ஐசா பேகம் தையல் தொழிலாசிரியை, உங்களது கைத்தட்டலை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் இன்ஜினியர் ஜே அபுல் ஹசன் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் டாக்டர் JS நிஜாம் அவர்களால் வழங்கப்பட்டது. முகமதியா மேல்நிலைப் பள்ளியில் பகுதி நேர பணியாளராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவருக்கு அளிக்கப்படும் நினைவு பரிசு. இப்பரிசினை முஸ்லிம் தர்ம பரிமாண சபா உபதலைவர் ஜனாப் எம் முகமது மாலிக் அவர்கள் வழங்குமாறு அன்புடன் அளிக்கிறோம். திருமதி மு சித்ராணி. மேற்கண்ட பரிசுகள் ராஜீவ்காந்தி நினைவு பரிசு வழங்குபவர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் ஜனாப் AR துல்கிப் அவர்களால் அளிக்கப்படுகிறது. முகமது ஆரம்ப பள்ளியில் சமையல் உதவியாளராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றவருக்கு அளிக்கப்படும் நினைவு பரிசு திருமதி மு அமிர்தவல்லி. மேற்கண்ட பரிசுகள் மருமம் து அல்கபில் அவர்கள் நினைவாக அன்னாரின் மகள் ஜனாபா ஆதிலா கிபாரியா ஷேக் தாவூத் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய விழாக்குழு தலைவர் அவர்களுக்கு தொடர்ந்து பரிசுகளை விழாக்குழு கமிட்டி உறுப்பினர் பூமியலிகான் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் பள்ளியில் நேரம் காலம் பாராமல் அயராது பாடும் அலுவலக பணியாளருக்கு அளிக்கப்படும் ஊக்க பரிசுகள் ஜனாப் சுல்தான் மைதீன், ஜனாப் முகமது ஷாவுல் ஹமீத், ஜனாப் வாசிம் அக்ரம், ஜனாப் சே அப்துல் ஜப்பார். மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் முஸ்தாக் அலி அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் அமீர் நியாஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க வைத்து உறுதுணையாக இருக்கும் உடற்கல்வி ஆசிரியருக்கான பரிசு ஜனாப் எம் அஜீஸ் கனி உடற்கல்வி ஆசிரியர். மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் எஸ் முகமது இஸ்மாயில் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய விழாக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை உறுப்பினர் ராமத்தலி அண்ணன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பெற்ற மாணவிக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு மு ஹாசினி, அஜுருன் ராபியா. மேற்கண்ட பரிசுகள் ஐசோடாப் நிறுவனர் ஹாசன் அவர்களால் வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பொதுத்தமிழில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியர்கள் மற்றும் ஆசிரியருக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு மு ஹாசினி. மு சபிகா சப்ரீன், ஜோஸ்னி லட்சுமி, ஆசிரியை போ பசுபதி. மேற்கண்ட பரிசுகள் ராமநாதபுரம் முதுகலை தமிழாசிரியர் அவையம் சார்பாக வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய விழாக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசினை வழங்க முகமதியா பள்ளிகளின் தலைவர் ஜனாப் ST முகமது ஷாஜஹான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஊருக்குள் வனம் என்ற திட்டத்தின் மூலம் ஊரை பசுமையாக்கும் முயற்சியில் திட்டத்தின் மூலம் ஊரை பசுமையாக்கும் முயற்சியில் மரக்கன்று நடப்பட்டுள்ளது. அந்த மரக்கன்றிற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வரும் சமூக ஆர்வலருக்கு வழங்கப்படும் வெள்ளிப்பதக்கம். இவ்வெள்ளிப்பதக்கத்தினை நினைவு பரிசினையும் நமது பள்ளிகளின் தலைவர் மற்றும் ஜமாத்தார்கள் தலைவர்
ஜமாத் செயலர், தாளாளர், பள்ளிகளின் செயலர் அனைவரும் சேர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உபதலைவர் ஜமாத் உபதலைவர் அவர்களும் முகமது நிஜாமுதீன் से इस्माइल खान अबुल कलाम आजाद मोहम्मद सिराजुद्दीन மேற்கண்ட வெள்ளிப்பதக்கம் பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களால் வழங்கப்பட்டது. அவசர காலங்களில் உயிர்களை காப்பாற்றும் மறைமுக மருத்துவர். விபத்து நடந்த இடத்திலிருந்தும் திடீர் நோயால் பாதிக்கப்பட்ட வீட்டிலிருந்தும் நோயாளிகளை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கின்றனர். அப்படிப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் என்றால் எளிய வேலை அல்ல, அது ஒரு மனித நேயம் கலந்த சேவை. தன்னலம் பாராமல் எல்லா நேரங்களிலும் சேவை மிக்கவர்களாக திகழ்பவர்களுக்கு வழங்கப்படும் வெள்ளி பதக்கம் பெறுபவர்கள் ஜனாப் ஆ சஹாபுதீன். அசாருதீன். லீ காதர் நஜ்முதீன். முகமது ரிஸ்வான். மேற்கண்ட வெள்ளிப்பதக்கம் பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களால் வழங்கப்பட்டது. சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் பிறரின் நலனுக்கும் தன்னலமின்றி உழைப்பவரே பொதுநல சேவை மிக்கவர். அப்படி பொது சேவையில் ஆர்வமுடன் செயல்படுவதற்கு வழங்கப்படும் வெள்ளி பதக்கம் பெறுபவர் வழக்கறிஞர் முகமது ஃபைசுல் ரஹ்மான், BBA LLB. மேற்கண்ட வெள்ளி பதக்கம் மேற்கண்ட வெள்ளிப்பதக்கம் பள்ளிகளின் தலைவர் ஜனாப் எஸ்டி முகமது ஷாஜஹான் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசு வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மா ஜீவா. மேற்கண்ட பரிசுகள் முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் திரு RK ராஜமுத்து அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் திரு R ஆனந்தலிங்கம் அவர்களால் வழங்கப்பட்டது. கொஞ்சம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களில்
முதலிடம் தொடர்ந்து பரிசுகளை விழாக்குழு உறுப்பினர் சானிதின் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சே ஜஹ்ரான் 6th C. இரண்டாம் இடம் ஆ முகமது அஸ்ரப் 8th A. மூன்றாம் இடம் உ அப்துல் ஹசீம் 6th A. மேற்கண்ட பரிசுகள் மருகும் அப்துல் ஹயீம் ஆலிம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன்கள் ஜனாப் ஏ முகமது ஹபீப் ஆலி, ஜனாப் ஏ முகமது ஜமீல் ஆகியோரால் வழங்கப்பட்டது. மாணவிகளில் முதல் இடம் ஆ அஸ்கியா இம்ரோஜியா 6th B. இரண்டாம் இடம் மு அஃப்ரா சுலைகா 8th B. மூன்றாம் இடம் க லமியா ரிஃபா 8th B. மேற்கண்ட பரிசுகள் அம்மத்தா ஜே முகமது சபி அவர்கள் நினைவாக அன்னாரது பேரன் ஜனாப் எஸ் முகமது ரஹமத்துல்லா அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய விழாக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு இடம் மு மசூத் ரஹ்மான் 10th A. இரண்டாம் இடம் ஜா முகமது இப்ராஹிம் 10th A. மூன்றாம் இடம் க அப்துல் ரஹ்மான் 9th A. மேற்கண்ட பரிசுகள் தாயார் மர்ஹூமா போனா சையனா சைத்துன் பீவி அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாபு அசிபா சுமையா 10th B. மூன்றாம் இடம் க நூருல் யாஸ்மின் 10th B. மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் பி ரமீஸ் அஹ்மது ரெஸ்டாரண்ட் ஹமீத் மலேசியா அவர்களால் வழங்கப்பட்டது. விழா கமிட்டி உறுப்பினர் அவர்களுக்கு கிராத் போட்டிக்கான ஆறுதல் பரிசுகள் தந்தை மர்ஹூம் அப்துல் ஹயீம் ஆலிம் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன்கள் ஜனாப் ஏ முகமது ஹபீப் ஆலிம், ஜனாப் ஏ முகமது ஜமீல் ஆகியோரால் வழங்கப்படுகிறது. அல்ஜாஜி 7th A. இப்பரிசினை அப்துல் காசிம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மு அபூபக்கர் சித்திக் 7th A. ஆ முகமது ஜிப்ரான் 8th C. ஆ முகமது ஹாரிம் 8th A. மு ஹைருல் ஹபீஸ் 8th A. ஜூ சையத் அப்பாஸ் கனி 8th C. ஆ முகமது ஆபித் 8th A. பூ முகமது சதக் 9th A. ஆ முகமது ஆபித் 8th A. பூ முகமது சதக் 9th A. கா காதர் உஸ்மான் 9th A. ஆ அனூப் 9th C. கா முகமது ஹனிபத்துல்லா 9th C. பா முகமது பாசிர் 9th C. பரிசு கா முகமது அர்ஷத் 10th A. மு ரபீ சித்தார் 11th B. பா முகமது ஜைனுல் அஸ்லான் 11th B. ஆ முகமது சிபான் 11th C. பரிசுகள் வழங்கிய அப்துல் காசிம் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை ஒய்எஃப்டிகே தலைவர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மு முகமது அஸ்மான் அலி 11th B. ஆ முகமது அர்ஷத் 11th C. மு முகமது பரிசுகள் வழங்கிய ஒய்எஃப்டிகே தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை விழாக்குழு முகமது இசாக் கான் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சா ஹிபா பைகா 9th B. மு சாலியா ருபானா 9th B. மு மரியம் ஃபாத்திமா 9th B. பை மதீனா ஜாஸ்மின் 9th B. மு ஜிம்மா ஜசீரா 9th B. மு நூர் ஜஹான் 9th B. தா ஜெசிலா 9th C. மா ஃபர்கத் ரிபுகா 9th C. சஃபியா மர்லியா மு சஃபியா மர்லியா 10th B. மு ஹப்னா சிகாமா 10th C.
பரிசுகள் வழங்கிய விழா கமிட்டி உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை ராஜதேவி அண்ணன் அவர்கள் வழங்குமாறு 100 சாலிகாரசி 11th A சீனி ஹாஜர் நஜ்லா 12th D சமீம் பூம்னா 11th A ஜா அல் நூரியா 12th D ரூ நௌரின் தவீதா 12th D சா ஹாரிசியா 12th D ஃபாத்திமா ஜஸ்ரா 10th C பரிசு ஜமாத் தலைவர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிராத் போட்டி மற்றும் மார்க்க வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கான ஊக்க பரிசுகள் தர்ஜுமத்துல் குர்ஆன் ஜனாபா ST அக்பர் ராணி அவர்களால் தனது தந்தையார் பள்ளிகளின் முன்னாள் ஆயுட்கால தலைவர் சமுதாய ஒளிவிளக்கு மர்ஹூம் அல்கார் CN தஸ்தகீர் அவர்கள் நினைவாக அளிக்கப்படும் பரிசு முகமது உவைஸ் அல் சாஜி 7th A அபூபக்கர் சித்திக் 7th A முகமது ஜிப்ரான் 8th C முகமது ஹாரீம் 8th A பைருல் ஹபீஸ் 8th A சையத் அப்பாஸ் அலி 8th C முகமது ஆபித் 8th A முகமது சதக் 8th A காதர் இஸ்வான் 8th A அனூப் 9th C முகமது ஹனிமத்துல்லா 9th C முகமது பாசித் 9th C முகமது அர்ஷத் 10th A முகமது ரபீன் சித்தார் 11th B முகமது ஜெயினுல் அஸ்லான் 11th B முகமது சிபான் 11th C முகமது அஸ்மான் அலி 11th B முகமது அர்ஷத் 11th C முகமது உனேஸ் 12th A தொடர்ந்து பரிசுகளை விழாக்குழு தலைவர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சி பௌஜத் சர்கானா 6th B சலீகா 8th B நூருல் சகானி 8th B ஜே சரபின் இப்ரா 6th C ரசானா ஃபாத்திமா 6th C நூர் சமீனா 6th B நூர் ஃபரீனா 7th B ஃபாத்திமா அஃப்ரா 7th C மஜீதுன் ரைபா 7th B சபீனா பேகம் 8th B சையத் ராபியா 8th C ஹிஃபா பைகா 9th B சானிகா ருமானா 9th B பரிசுகள் வழங்கிய விழாக்குழு தலைவர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை பள்ளிகளின் தாளாளர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியம் ஃபாத்திமா 9th B மதீனா ஜாஸ்மின் 9th B ஜும்மா ஜெசிரா 9th B நூர் ஜஹான் 9th B ஜெசிரா 9th C ஃபர்கத் ரிஃபா 9th C சஃபியா மர்லியா 10th B ஹப்னா சிகாமா 10th C நூரு சாலியா ரசி 11th A ராஜி சீனி ஹாஜர் நஜ்லா 12th D சமீம் பூம்னா 11th A ஜா அல் நூரியா 12th D ரூ நௌரின் தவீதா 12th D ஹாரிசியா 12th D ஃபாத்திமா ஜஸ்ரா 10th C முகமது சதக் 9th A முகமது ரிசால் 11th B ரூ நௌரின் தவீதா 12th D என் ஜப்ரினிசா 12th D. பரிசுகள் வழங்கிய தாளாளர் அவர்களுக்கு நன்றி. பரிசுகள் வழங்கிய தாளாளர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை ஜமாத் செயலர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
மார்க்க வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிக்கு அளிக்கப்படும் பரிசு மாணவர்கள் முதலிடம் முகமது உனேஸ் 12th A. இரண்டாம் இடம் முகமது கைசுதீன் 10th A. மூன்றாம் இடம் முகமது அப்பாஸ் அலி 10th A. மேற்கண்ட பரிசுகள் மருவம் MSM வரிசை களஞ்சியம் அவர்கள் நினைவாக அன்னாரது புதல்வர்கள் ஜனாப் பி அல்தாப் ஹுசேன் பி ஹுவாஜா முகமது அப்பாஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. மாணவிகளில் முதலிடம் தா நபிலா நூரை 12th A. இரண்டாம் இடம் எஸ் ராதிசியா 12th D. மூன்றாம் இடம் ரா சீதி ஹாஜர் நஜ்லா 12th B. பரிசுகள் வழங்கிய ஜமா செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை YMTK உபதலைவர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆறுதல் பரிசு முகமது சகத் 9th A. முகமது ரிசா 11th B. நௌரின் தௌஹீதா 12th D. என் ஜப்ரி நிசா 12th D. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருவும் அலி அக்பர் அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் ரஹ்மத்துல்லா ரெஸ்டாரன் ஹாஜி அலி லங்காவி அவர்களால் வழங்கப்பட்டது. அபூபக்கர் அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய YMTK உபதலைவர் அவர்களுக்கு நன்றி. பேச்சு போட்டி 6 முதல் 8 வகுப்புகளில் முதல் இடம் அஜ்வாஹானியா 6th B. தொடர்ந்து பரிசுகளை YMTK செயலர் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாம் இடம் கா லமியா ரிஃபா 8th B. மூன்றாம் இடம் அஸ்கியா இம்ரோஜியா 6th B. 9-10 வகுப்புகளில் முதல் இடம் அஜுருன் ராபியா 9th B. இரண்டாம் இடம் சாலிகா ருமானா 9th B. மூன்றாம் இடம் ஆஃபியா ஜாஸ்மின் 9th B. மேற்கண்ட பரிசுகள் டாக்டர் பாதுஷா அவர்களின் நினைவாக அன்னாரதின் மகன் அல்காஜ் பி சாவுல் ஹமீது அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய YMTK செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை வழக்கறிஞர் முதலிடம் சீனி ஹஜர் நஜ்லா 12th B. இரண்டாம் இடம் நௌரின் தௌஹீதா 12th D. மூன்றாம் இடம் ஃபாத்திமா ஜாஸ்மின் 12th B. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருவும் முகமது அலி ஜின்னா அவர்களின் நினைவாக அன்னாரின் மகன் முகமது காசிம் அவர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டது. ஓவிய போட்டி 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல் இடம் சென்டருக்கு ரா பெரீரா 8th C. இரண்டாம் இடம் அஜ்வாஹானியா 6th B. மூன்றாம் இடம் அப்துல் ஹசீம் 6th A. பரிசுகள் வழங்கிய பைசல் ரோமன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை வழக்கறிஞர் அஹமது யாசின் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 9-10 வகுப்புகளில் முதல் இடம் பாத்திமா ஜஸ்ரா 10th C. இரண்டாம் இடம் மகாஸ்ரீபிரியா 10th B. மூன்றாம் இடம் ஹாஜிரா ஃபர்கா 10th B. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருமம் அஜ்மீர் அவர்களின் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் யாசிர் அரபாத் அவர்களால் வழங்கப்பட்டது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் இடம் தா நபிலா நூரை 12th A. இரண்டாம் இடம் பிரித்திகா 12th B. மூன்றாம் இடம் ஃபல்கி சாப்ரின் 12th A.
மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் ஏ சையது காதர் ரியாஸ் அவர்களால் வழங்கப்பட்டது. வினாடி வினா போட்டியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பரிசுகள் வழங்கிய அகமது யாசின் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை ஒய்எம்டிகே உப செயலர் அகமது கிசாம் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் இடம் மு ஆயிஷா பொன்னினா 8th B. இரண்டாம் இடம் கா தாரிகா ஸ்ரீ 8th B. மூன்றாம் இடம் சி பௌஜத் சர்கானா 6th B. மேற்கண்ட பரிசுகள் மாமத்தா மருகும் ஏ அல் யசஹு மற்றும் தகப்பனார் மருகும் டு அல் ஹபீல் அவர்கள் நினைவாக ஜனாப் முகமது வசீம் சஜாத் அவர்களால் வழங்கப்பட்டது. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் முதல் இடம் டு ஹப்னா சிகமா 10th C. இரண்டாம் இடம் ஆ மரியம் சுமையா 9th B. மூன்றாம் இடம் டு சஃப்ரானா பாத்திமா 10th C. மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் என் சுல்தான் சையது இப்ராஹிம் முன்னாள் மாணவர் அவர்களால் வழங்கப்பட்டது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் இடம் பரிசுகள் முதல் இடம் மு ஹசானா பாயிரா 12th B. இரண்டாம் இடம் சீனி ஹாஜர் நஜ்லா 12th B. மூன்றாம் இடம் சு கமல் ராகுல் 11th B. மேற்கண்ட பரிசுகள் ஜனாப் எஸ் முகமது சகாபதி புருனை அவர்களால் வழங்கப்பட்டது. பரிசுகள் வழங்கிய ஒய்எம்டிகே உப செயலர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பரிசுகளை ஜமாத் உப செயலர் சையத் அப்தார் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற கல்வியாண்டில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் நாட்டுப்புற நடனம் 3ஆம் இடம் பெற்ற மாணவிகளுக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு ரா தர்சினி 10th B. மா மகாஸ்ரீ பிரியா 10th B. டி துலாச்சினி 10th B. சே பிரீத்தி 10th B. து தர்சனா 10th B. சே தாரணி 10th B. ரா சுவாதி 10th B. கு அழகு சண்மதி 10th B. சாரிகா ஸ்ரீ 10th B. அதான கொஞ்சம் இப்படி வந்து உள்ள வந்து கொஞ்சம் இப்படி வந்துரு. மேற்கண்ட பரிசுகள் சித்தார்குட்டை தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் வழங்கப்பட்டது. பெற்ற மாணவிகளுக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு வில்லுப்பாட்டு நூருல் சஹானி 8th B. சலிகா 8th B. சா தங்சீனா 8th B. சா வர்சினி 8th B. சே ஜனுபாசனா 8th B. மேற்கண்ட பரிசுகள் அம்மாரி கிராம தலைவர் சார்பில் வழங்கப்பட்டது. நாட்டுப்புற பாடல் பா வர்சினி ஸ்ரீ 9th C. பானை ஓவியம் மு சமீர் ஹும்னா 11th A. களிமண் சிற்பம் மா மகாஸ்ரீ பிரியா 10th B. தமிழ் கட்டுரை போட்டி பா சக்சனா 11th B. ஆங்கில கட்டுரை போட்டி மு சமீர் ஹும்னா 11th A. மேற்கண்ட பரிசுகள் மருகும் டாக்டர் அன்சாரி அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் சர்தார் கான் அவர்களால் வழங்கப்பட்டது. சென்ற கல்வியாண்டில் நம் பள்ளியில் நடத்தப்பட்ட மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு அளிக்கப்படும் சிறப்பு பரிசு ஆ சமிகா 10th B. ஆ ருசானா 10th B. மா மகாஸ்ரீ பிரியா 10th B. நூ ஹனிசா பத்தீன் 10th B. மு அசிபா சுமையா 10th B. சே சபியா நஸ்ரீன் 10th B. மேற்கண்ட பரிசுகள் தந்தை மருவும் இன்ஜினியர் சீனி முகமது அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் ஜனாப் ஜசீம் சௌபிக் அவர்களால் வழங்கப்பட்டது. முகமதியா மேல்நிலைப் பள்ளியின் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு
முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் ஆர்.கே. ராஜமுத்து அவர்கள் நினைவாக அன்னாரது மகன் திரு ஆர். ஆனந்தலிங்கம் அவர்களால் வழங்கப்பட்டது. நன்றி. அவ்வளோதான் முடிஞ்சா அடுத்ததாக முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு பரிசுகள் வழங்கிய தஜீத் அவர்களுக்கு நன்றி.